Hello guys, welcome to MDR Engineering. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா E-Plan அப்படிங்கிற ஒரு E-Plan Electric அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். E-Plan Electric அப்படின்னா என்னென்னா இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் டிராஃப்டிங் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஸ்கிமேட்டிக்ஸ் அதாவது சர்க்யூட் டயக்ராம்ஸ் இதெல்லாம் வரைஞ்சிக்கலாம். அது போக பேனல் லேஅவுட்ஸ் இதில் பண்ண முடியும். இப்போ இது வந்து இப்போ என்கிட்ட கரண்ட்டாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா E-Plan P8 2022 வெர்ஷன் இருக்குது. இந்த P8 2022 வெர்ஷன் வந்து என்கிட்ட இப்போ இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. அந்த வெர்ஷன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து ஒரு அப்டேட்டட் வெர்ஷன். இது கிட்டத்தட்ட AutoCAD மாதிரியவே பார்க்குறதுக்கு இருக்கும். அப்போது அது பழைய வெர்ஷன்ஸ்க்கும் இந்த வெர்ஷன்ஸ்க்கும் என்ன அப்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலை இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நான் பார்ட் 1 வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கடுத்து அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு டூலையும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வாங்க இப்போ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபைல் ஆப்ஷன் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உள்ளே போய்ட்டு ஒரு நியூ ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது, இல்லை பேக்கப் அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராஜெக்டை பேக்கப் எடுக்கிறது, காப்பி பண்ணுறது, இல்லை டிலீட் பண்ணுறது, இல்லை ஓப்பன் பண்ண ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணுறது, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் உள்ளே போகிறது, அதாவது இந்த ப்ராஜெக்டில் ஏதாவது டீட்டெயில் எடிட் பண்ணுறதுக்குள்ளே போகிறது, ரிவிஷன் சேஞ்ச் பண்ணுறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எக்ஸ்ட்ரா எக்ஸட்ரா இது எல்லா டீட்டெயிலுமே இதில் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹோம் டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காப்பி பேஸ்ட் அப்புறம் டிலீட் ஃபார்மேட் காப்பி பண்ணுறது பேஸ்ட் பண்ணுறது, நியூவாக ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுறது, பேஜ் நம்பரிங் பண்ணுறது, அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸு இது எல்லா டீட்டெயிலுமே வந்து ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் டேப்பில் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து டிவைஸ். இந்த டிவைஸ் டேப்பில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேவிகேட்டர், பில் ஆஃப் மெட்டீரியல், அதாவது ஒரு டிவைஸோட நேவிகேட்டர், பில் ஆஃப் மெட்டீரியல், எக்ஸ்ட்ரா அதாவது அந்த நம்பர்ஸு, ஐஓ அட்ரஸ் அசைன் பண்ணுறது, டெர்மினல் நம்பர் பண்ணுறது, டெர்மினல் ஸ்ட்ரிப் எடுக்கிறது, ப்ளக் நம்பரிங் பண்ணுறது இது எல்லா டீட்டெயிலுமே இதில் கொடுத்துருக்காங்க. முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம இதை வந்து யூட்டிலிட்டிஸில் போயிட்டு ஒவ்வொன்றையாக செலக்ட் பண்ணி அந்த டிவைஸ் நேவிகேட்டரை ஓப்பன் பண்ணணும், பார்ட்ஸ் நேவிகேட்டரை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். பட் இப்போ இதில் என்ன பண்ணிட்டாங்க, டிவைஸ்னு ஒரு தனி ஆப்ஷன் கொடுத்து அது உள்ள இந்த டேப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு டேபையும் எப்படி அந்த ஒவ்வொரு டேப்பில் அடியில் இருக்கிற டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அடுத்து ரெண்டாவது மூணாவது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ். இந்த கனெக்ஷன்ஸில் என்னென்ன இருக்குன்னா கனெக்ஷன் நேவிகேட்டர் இருக்குது, அப்புறம் வந்து நம்பரிங் கேபிள் நம்பரிங் எப்படி பண்ணுறது, அப்புறம் இதை எப்படி எடிட் பண்ணுறது கேபிள் நம்பரிங்கை, அதுக்கப்புறம் எப்படி அப்டேட் பண்ணுறது, அப்புறம் ஒயர் நம்பர் எப்படி என்டர் பண்ணுறது, ஆட்டோமேட்டிக்காக என்டர் பண்ணுறது இது எல்லாமே வந்து கனெக்ஷன்ஸில் கொடுத்துட்டாங்க. அப்புறம் டூல்ஸ். இந்த டூல்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறது, ஸ்ட்ரக்சரோட ஐடென்டிஃபையரு அதை தனியாக எடுக்கிறது, அப்புறம் டிக்ஷனரி, அப்புறம் வந்து இம்போர்ட் ப்ராஜெக்ட் டெக்ஸ்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கடுத்து ப்ரீ பிளானிங்கில் என்னென்ன இருக்குது நேவிகேட்டரு, செக்மெண்ட் டெம்ப்ளேட் இம்போர்ட் பண்ணுறது, கான்ஃபிகர் த செக்மெண்ட்டு, பிடிசி லூப்பு, அப்புறம் நேவிகேட்ரு, ஹைலைட் பைப்பிங் ரோல்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக உள்ள டூல்ஸ்லாம் இதில் இருக்குது. அப்புறம் இது மாஸ்டர் டேட்டா அப்படின்னா ஒன்றும் இல்லை. மாஸ்டர் டேட்டாங்கிறது என்னென்னா நம்மகிட்ட இருக்கிற டேட்டாவை வந்து அதாவது ஆல்ரெடி அதில் ஒரு மாஸ்டர் டேட்டா இருக்கும், நம்ம வந்து நம்மளா ஒரு டேட்டா வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். அந்த டேட்டா வந்து இது கூட சிங்க்ரோனைஸ் பண்ணுறதுக்காக இந்த டேப் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்கும் அது நம்ம யூட்டிலிட்டிஸ் போயிட்டு அதில் ஒரு சில டேப் மாஸ்டர் டேட்டான்னு வரும், அது உள்ளே போயிட்டு நம்மளுக்கு தேவையானதை இம்போர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன ஆகுது அதெல்லாமே வந்து தனி டேப்பாக கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேரெக்டாக இதை கிளிக் பண்ணி உள்ளே போய் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் இதில் இருக்கிறது இப்போதைக்கு இந்த 2022 வெர்ஷனில் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது அப்படிங்களா. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்து அந்த ஃபைலுக்குள்ளே இருக்கிறத ஒரு நியூ ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி பேக்கப் எடுக்கிறது, அதை எப்படி காப்பி பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் ஹோமு கீழே இருக்கிற அந்த ஒவ்வொரு டூலையும் எப்படி யூஸ் பண்ணுறது, டிவைஸ் கீழே இருக்கிற டூலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலையும் கொடுக்குறேன். ஓகேங்களா. அடுத்தடுத்த வீடியோஸும் வரும். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.